யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவது என்பது ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் பறித்துக் கொள்வதாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 27ஆம் தேதி சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் போது தற்போது வடக்கு மாகாண சபையின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று நான் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்க மிக முக்கிய காரணம், மாகாண சபையினுடைய அதிகாரங்கள் மெல்ல மெல்ல படிப்படியாக பறிக்கப்படுகின்ற ஒரு நிலையில் இப்பொழுது தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை மத்திய அரசாங்கத்திற்கு எடுப்பதன் முயற்சி மிக பாரதூரமாக பிரதேச செயலக மட்டத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையிலும் மன்னார் வைத்தியசாலையிலும் அதே மாதிரியான ஒரு மத்திய அரசுக்கு கையளிக்க வேண்டும் அல்லது பொருட்கள் என்ற சில நடவடிக்கைகள் சம்பந்தமாக இதுவரையில் நாங்கள் கட்சி ரீதியாக இந்த விடயத்தில் எங்களுடைய கருத்தை நாங்கள் பகிரவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. நாங்கள் அமைதியாக சிலவற்றை அவதானித்து எங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று அதிலே தாமதம் செய்தோம். இன்று அந்த நிலைமையை சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த நாங்கள் வடக்கு மாகாண சபை அதனுடைய முதல் காலத்திலேயே ஒரு நியதி சட்டத்தை சட்டபூர்வமாக அரசியல் அமைப்பினுடைய 154 8 அல்லது 254 G8 என்ற வகந்தியின் அடிப்படையில் எங்களுக்கு சட்டவாக்க உரிமை இந்த விடயத்திலே உண்டு. அந்த வகையிலே நாங்கள் ஒரு சட்டத்தை 2000 அது சட்டம் இயற்றப்பட்டு வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின் பெயர் வடக்கு மாகாண சபை சுகாதார சேவைகள் நியதி சட்டம் 1/2015. இதில் ஒரு சட்ட ஏற்பாடு இருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. திருத்தப்பட்டவாறான 1952ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க சுகாதார சேவைகள் சட்டத்துக்கு இந்நியதி சட்டம் ஒவ்வாததாகும். அதாவது அந்த எங்களுடைய மாகாண நியதி சட்டம் அமலுக்கு வருகின்ற திகதி, அதாவது 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஆளுநருடைய ஒப்புதல் அன்றைய தினம் அது அமலுக்கு வந்திருக்கிறது. இதன்படி அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட 52ஆம் ஆண்டினுடைய சுகாதார சட்டம் இப்பொழுது அமலில் இல்லை மாகாண நியதி சட்டத்தின் அடிப்படையில். இது ஏற்கனவே அரசியல் அமைப்பினுடைய 13ஆவது திருத்தத்தின் அடிப்படையில் அவ்வாறான ஏற்பாடு தான் இருக்கிறது. இந்த நியதி சட்டத்திலே இருக்கிற முக்கியமாக இதில் ஒரு பட்டியல் இருக்கிறது. மாகாண நிர்வாகத்துக்குரிய பட்டியல் ஒன்று இருக்கிறது. அதில் இந்த முக்கியமாக மாகாண சேவை திணைக்களத்தின் மருத்துவ நிலையங்கள் வடக்கு மாகாணம் என்ற பிரிவிலே குணமாக்கல் பிரிவிலே வைத்தியசாலைகள் என்ற இதிலே யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண பிராந்தியத்திற்கு போட இல்லை. ஏனென்றால் அது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு போதனா வைத்தியசாலை இருக்கிற காரணத்தினால் இங்கே ஆதார வைத்தியசாலை இல்லை. ஏனைய கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் என்றது இந்த சட்டத்தில் மாகாண சபைக்கு உரித்தாக்கப்பட்ட வைத்தியசாலைகள். அதே போல் அப்போ அந்த வைத்தியசாலைகளை இந்த சட்டம் அமுலாக இருக்கின்ற நிலையில் அதை மத்திய அரசாங்கத்திற்கு கொண்டு செல்வதற்கு இப்போ டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இங்கே ஆதார வைத்தியசாலை, போதனா வைத்தியசாலை இங்கே இல்லை. அது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் இருக்குன்னு நாங்கள் இதில் உள்ளடக்க இல்லை. அப்போ இதில் உள்ளடக்கப்பட்ட மாகாண சபை நிர்வாகத்துக்கு உட்பட்ட இந்த 4 ஆதார வைத்தியசாலை அதில் தெல்லிப்பளை உட்பட
அப்போ அது மத்திக்கு கொண்டு செல்வது தவறான. பேஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக முடியாது. அப்போ இது பொது வைத்தியசாலைகள் என்று சொல்கிற பேஸ் அது இது சட்டவிரோதம். முதலாவது சட்டத்துக்கு மாறானது. அப்போ அதே சட்டவிரோதமான நடவடிக்கை ஒரு சட்டம் அமலாக்கல் இருக்கிற பொழுது இதுக்கு முரணாக மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து செல்வது தவறானது. இதில் அவர்கள் வைத்தியர்கள் சிலர் சொல்கிறார்கள், அல்லது இதுக்கு இந்த மத்திக்கு கொண்டு செல்கிறவர்களுடைய கூற்று மிக வேடிக்கையானது. அவர்கள் சொல்கிறார்கள், மத்திக்கு போனால் அந்த வசதிகள் எல்லாம் கூட. நான் கேட்க விரும்புவது, இந்திய வைத்தியசாலை மத்திய அரசாங்கத்துக்கு போனால் எத்தனை வைத்தியர் இல்லை மாறிடுமோ, இல்லை வேறு யாக்கள் வரிவினமோ, இல்லாட்டி இறக்குமதி செய்யப்படுகிறோமோ? இல்லை, இதே வைத்தியத்துறை காடர் தான் இங்கே இருக்கும். அப்போ இதே வைத்தியர்களை கொண்டு அல்லது செயல்படுகிற பொழுது அதில் நாங்கள் வைத்தியர்கள் எந்த குறையும் கிடையாது. அவர்கள் திறமையாக செயல்படுகிறார்கள், திருப்தியாக செயல்படுகிறார்கள் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், பாராட்டுகிறோம். அப்போ அவர்கள்ட எல்லா வசதி என்ன தேவையோ மத்திய அரசாங்க வைத்தியசாலை மத்திய அரசாங்க கிளருக்கு என்னென்ன வசதிகளை கொடுக்க முடியுமோ அந்த வசதிகளை ஏன் மாகாண நிர்வாகத்துக்கு உட்பட்ட மாகாண நிர்வாகம் கூட ரீஜனல் டைரக்டர், ப்ரொவின்ஷியல் டைரக்டர் எல்லாம் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் வைத்தியர்களான இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் அந்த வசதிகளை கொடுக்கலாமே, அதை கொடுக்காமல் மறித்து இது பாடசாலைகளுக்கு நடக்கிறது. தேசிய பாடசாலைகளுக்கு இரகசியமாக முக்கியமான பாடசாலைகளை தேசிய பாடல்கள் அதுவும் முரண்பாடானது. எங்களது நீதி சட்டங்கள் அல்லது அரசியல் அமைப்புக்கு முரணான அதிகார பறிப்பாக பாடசாலைகளும் சில பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக மாற்றப்படுகின்றன அல்லது உயர்த்தப்படுகின்றன. பதவி தரம் உயர்த்தல் என்ற பேரில் இது பறிக்கப்படுகிறது. ஆகவே இந்த நிலையில் முழுக்களும் அரசியல் அமைப்பு மாகாண சபைகளுக்கு வழங்கிய சட்டம் இப்போ அவர்கள் மத்திக்கு கொண்டு சென்றால் எந்த சட்டம் இந்த விடயத்திற்கு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன 52ஆம் ஆண்டு சட்டத்துக்குள்ளே வரும். அந்த சட்டத்துக்குள்ளே நான் இங்கே அமலாக்கங்களுக்கு இது வலுவில் இருக்காது என்று நாங்கள் இங்கே நீதி சட்டம் இயற்றியிருக்கிறோம். அப்போ இது சட்டமுறையற்ற ஒரு செயல்பாடாக நாங்கள் எங்களுடைய வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படியே மெல்ல மெல்ல அதிகாரங்களை பறித்து அதுக்காகவே நான் நினைக்கிறேன், அதுக்காகவே தேர்தல்களை நடத்தாமல் தொடர்ந்து இழுத்தடித்து ஒரு கோதை வைத்துக்கொண்டு சில நேரம் தேர்தலை நடத்தலாம், அல்ல அதையும் நடத்தாமலும் போகலாம் என்ற அச்சல் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். உண்மையாக அரசாங்கத்தில் இன்னொன்று நான் தெளிவாக இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் மாகாண சபையினுடைய அதிகாரங்கள் இப்போ முழுமையாக அதுதான் எங்களுடைய அரசியல் இலக்கு அல்ல என்றாலும் மாகாண சபையினுடைய வழங்கப்பட்ட அதிகாரங்கள் முழுமையாக அமலுக்கு வர வேண்டும் என்பதில் நாங்கள் வலுவான கோட்பாடாக இருக்கிறோம். அந்த வகையிலே தான் சில விடயங்களிலே நாங்கள் அரசாங்கத்திற்கும் அரசாங்க கட்சிக்கும் உள்ள வேறுபாடு, கவர்மெண்ட் பார்ட்டி என்ற ரெண்டுக்கும் இடையில் வேறுபாடு, அரசாங்க கட்சிக்குடைய சில முரண்பாடுகள் எங்களுக்கு நேரடியாக அரசியல் ரீதியாக உண்டு. ஆனால் அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் ஒரு அளவுக்கு அந்த புரிந்துணர்வு அரசாங்கம் வேறு அரசாங்க கட்சி வேறு என்ற வேறுபாட்டை புரிந்து கொண்டு சில காரியங்களை நாங்கள் இதுவரையில் உதாரணத்துக்கு வரவு செலவு திட்டம் போன்றவற்றிலே நாங்கள் நடுநிலைமையாக இருந்து வந்திருக்கிறோம். அது எங்களுடைய பலகீனமாக அரசாங்கம் நினைக்கக்கூடாது. நாங்கள் ஒரு புரிந்துணர்வை வளர்த்து கொள்வதற்காக இதுவரையிலே அவ்வாறு செயல்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களை எல்லா நேரத்திலும் சிவருக்கு அடித்து கொண்டு போய் சிவரடியில் விட முடியாது. ஆகவே இப்படியான அதிகார பறிப்புகளை அரசாங்கம் முழுமையாக மீள் பரிசீலிக்க வேண்டும். மற்றது இன்னும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். இங்கே இப்பொழுது பல காட்சிகள் இந்தியாவில் சொன்ன ரோட் ஷோ மாதிரி எல்லாம் அரசாங்க நிகழ்வுகள் என்ற பொருளே அரசாங்க கட்சி நிகழ்வுகள் நடக்கின்றன. பல நிகழ்வுகளிலே ஒரு உதாரணமாக எங்களுடைய கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட காண முடியலை. ஈவன் கஜேந்திரகுமாரை கூட நான் காண முடியலை. அதனுடைய அதையும் குறிப்பிட்டு
மன்னார் விடயத்தில் நான் ஏற்கனவே அதுக்கு என்னுடைய கருத்துக்களை திரு அடைக்கலான் அவர்களோடும் பகிர்ந்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உரிமையை இருக்கிற சட்டபூர்வமான அரசியல் அமைப்பு ரீதியான அதிகாரங்களை பறித்து எடுப்பதற்கு நாங்கள் உடன்படக்கூடாது, உடன்பட மாட்டோம் என்பதையும், அவ்வாறான முயற்சிகளை கண்டிக்கிறோம் என்பதையும், ஒருவேளை இதுக்கு சொல்கிற பொழுது எங்களை விமர்சிக்கலாம். நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு அதுக்காக விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்கிறோம். எந்த விமர்சிப்பாலும் கவலை இல்லை, எந்த ஃபேஸ்புக்கிலையும் எழுதலாம், அதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் எங்களுடைய எதிர்ப்பை மிக ஆழமாக பொறுமையாக இருந்து அவதானித்து இப்பொழுது நான் பதிவு செய்கிறேன். இந்த செயல்பாடுகள் எல்லாம் எங்களுடைய நியதி சட்டங்களுக்கு மாறானது. எங்களுடைய நியதி சட்டம் திருத்தப்படாத வரையிலே ஒரு சபை இருந்து அல்லது தெரிவு செய்யப்பட்டு அந்த சபை இந்த சட்டத்தை மீளாய்வு செய்து திருத்தப்படாத வரையில் இந்த இருக்கிற வைத்தியசாலைகள், பாடசாலைகள் தரமுயர்த்தவோ வைத்தியசாலைகளை மத்திக்கு கொண்டு செல்வது தவறான சட்டவிரோதமான நியதிச்சட்ட விரோதமான செயல்பாடு என்பதை வலியுறுத்தி பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இதை தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகின்றேன்.